சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் பேசலாம். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை மெரினா கடற்கரையில் காலை முதலே போராட்டம் நடத்தி வருகின்றனர். அங்கு தற்போதைய நிலை குறித்து சொல்லுங்க சஞ்சீவ். மகேஷ், 8 மணி நேரம் கடந்து கூட தற்போது பார்த்தோம் என்றால் இளைஞர்களின் வருகை என்பது இந்த இடத்திற்கு அதிகமாக உள்ளது. இன்று காலை இந்த கூட்டம் தொடங்கும் போது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தான், குறிப்பாக இளைஞர்கள் இருந்தனர். ஆனால் இப்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 8 மணி நேரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்போது இந்த மெரினா கடற்கரையோடும் சூழ்நிலைக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அறவழியில் போராட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த இடத்தில் இன்று காலை முதலே உண்ணாவிரத போராட்டமாக ஆண்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் இந்த இடத்தில் அமர்ந்தக்கூடிய காட்சிகளை நம்மால் இன்று காலை முதலே இந்த இடத்தில் காண முடிகிறது. குறிப்பாக இவர்களது கோரிக்கை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கைது செய்யப்பட்ட இளைஞர்களை உடனடியாக வெளியே விட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பீட்டா என்ற அமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அதே போல ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் வைத்து முதலாவதாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். முதலாவதாக பிரதானமாக வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று கைது செய்யப்பட்ட மாணவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்து இந்த இடத்தில் இன்று காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தில் கலந்து கொள்ள சில இளைஞர்களிடம் பேசலாம். வணக்கம். நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான டிமாண்ட்ஸ் என்ன இந்த விஷயத்தில்? முக்கியமான டிமாண்ட்னா, நமக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும். ஆனால் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறது எதுக்காகனா, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் தமிழன் உணர்வை மிதிக்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நம்ம நாட்டில் தனி மனித உணர்வே மிகவும் பெரிய அளவில் மதிக்கப்படுது. அப்போ ஒட்டுமொத்த தமிழனோட உணர்வு மிதிக்கப்படுறது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடியது. இதை அரசு கண்டுக்காமல் இருக்கிறத கண்டிப்பாக எல்லாருமே கேள்வி கேட்டாகணும். இதை தாண்டி நான் தமிழக இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா, இது வரைக்கும் உணர்வு பூர்வமான போராட்டம் எதுவும் ரொம்ப நாள் போனதாக வரலாறு இல்லை எந்த நாட்டிலையுமே. அதனால் நமக்கு அதுக்காக உணர்வே இல்லாமல் போராடணும்னு சொல்ல வரல, உணர்வை உள்ள வச்சு நோக்கத்தை மட்டுமே முன்னிறுத்தி போராடணுன்ட்டு நான் எல்லா இளைஞர்களையும் கேட்டுக்கிறேன். இப்போது அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எப்படி தொடரலான்னு இருக்கீங்க? ஏன்னா மணி இப்போ 5 மணி மேலே ஆச்சு, இன்னும் அதே மாதிரி தான் இளைஞர்கள் இருக்கீங்க. அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எந்த மாதிரி தொடரலான்னு இருக்கீங்க? இன்னும் இதே அமைதி வலையிலேயே நடத்தலான்ட்டு இருக்கோம். ஏனென்றால் காவல்துறையும் அதுக்காக ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசும் மத்திய அரசும் இதற்காக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது வேதனை அளிக்குது. அலங்காநல்லூரில் 250 பேர்த்தை கைது பண்ணி இன்னும் விடுவிக்கல. அது எங்களுக்கு இன்னும் அவங்கள உடனடியாக விடுவிக்கணும். ஜல்லிக்கட்டு உடனே நடக்கணும். இதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுக்கணும். மகேஷ் அவர்கள் கூறியதை கூட்டம் அடிப்படையாக வைக்கக்கூடிய கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை உடனடியாக அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை வைத்து தான் தற்போது இந்த இடத்தில் இளைஞர்கள் இந்த அறவழி போராட்டத்தை நடத்துகின்றனர். குறிப்பாக இன்று காலை ஒரு சில இளைஞர்கள் கூட இந்த சாலையை கடந்து செல்ல முயற்சித்தனர். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு சில பேர் போகும்பொழுது மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் நம் அறவழியை போராட்டமாக நடத்த வேண்டும் என்றால் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. வன்முறையில் ஈடுபடும் பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், கைது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதனால் இது போல உண்ணாவிரதம் அதே போல அறவழி போராட்டத்தை நடத்தி நாம் நடத்ததை சாதிக்க வேண்டும். குறிப்பாக உள்ளே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரே வழி இந்த போராட்டம் தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மகேஷ், சஞ்சய், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.